You have proved it by your dance. Thank you, students. ஷாம், இந்த உலகத்திலேயே யாரோட வாழ்க்கை ரொம்ப கொடூரமானது தெரியுமா? யார் வாழ்க்கைமா? ஏழ்மையா வாழ்றாங்களே அவங்க வாழ்க்கையா? இல்ல. பிச்சைக்காரன் வாழ்க்கையா? இல்ல. முதியோர் வாழ்க்கையா? இல்ல. வேலை இல்லாமல் திண்டாடும் இளைஞர்கள் வாழ்க்கையா? நோ. நோய்பட்டு வாடுவோர் வாழ்க்கையா? இல்ல. 2000 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லாமல் அலைவோர் வாழ்க்கையா? இல்ல. இப்ப கரெக்டா சொல்றேன். பஜ்ஜில ஆயில் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க வாழ்க்கையா? இல்லவே இல்ல. என்ன நீயே சொல்லிடு. தாய்க்கும் மனைக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு வாழற இந்த ஆண்களின் வாழ்க்கை தான். புரியுது. நெக்ஸ்ட் ஆண்கள் படம் வேலை படி டிராமா தானே? ஆமா. வாடி கொட்ட புள்ள வெளியே வாடி வந்த நோகடிச்ச கிளியே அடே வாடி கொட்ட புள்ள வெளியே வாடி வந்த நோகடிச்ச கிளியே. டேய் என்னடாச்சு? ஏன் இப்படி எல்லாம் செய்யற? அதுவா சொல்றேன் கேளு. அட உன் கதை எனக்கு இருக்கு மாமா. ஏன் சோக கதைய கேளு தாய்க்குலமே. தாய்க்குலமே நம்ம தாய்க்குலமே அத கேட்டாக்கா தாங்காதுமா உங்க மனமே. பாடினது போதும் சொல்றேன் கேளு. ஒரு நாள் என்னங்க மணி 6 என்ன தூக்கம்? போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. காஃபி? என்னது காஃபியா? எனக்கு வேண்டாம். நீதான் காஃபி போட சொன்ன. காஃபி தான் போடுவியா? ஏன் எனக்கு டீ தான் பிடிக்கணும் தெரியாதா? காஃபி வேணுமா வேண்டாமா? வேண்டாம். குடிக்கலாம் போ. அப்படி இல்லம்மா. இல்லையா? நல்லா கட்டிட்டு வந்த பத்தியா என் புத்திய செருப்பாலே அடிக்கணும்டா. என்னடி ஓர பேசுறேன்? காபி குடிச்சா குடிக்கறேனா போ. நான் காபி குடிக்காம பட்டினி கிடந்து சாவணும். நீ இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அப்படிதானே? தாயா சொன்னாங்க கல்லன் நம்மளா இந்த மாதிரி குள்ளன் நம்ப கூடாதுன்னு. உங்களாம் மனுஷன் பேசுவானா? அடிச்சு போடி. கண்ண பொண்டாட்டிங்க குத்து விளையாட்டு கத்துக்கிட்டு இருந்தா நீ என்னமோ அர்ச்சனா பார்த்துட்டு இருக்க. பாப்பியா வெளியே வேலை இருக்கு போயிட்டு வரேன். அதுக்குள்ள வீட்டை சுத்தம் பண்ண இல்ல துவச்சிருவேன். இப்படிலாம் போகுது லைஃப். கல்யாணம் பண்ணும்போது நல்லா தான்டா இருந்தீங்க. கல்யாணம் பண்ணணும் எல்லாதான்டா போச்சு. போதாண்டா தெரிஞ்ச கொடுமா. ஜென்மம் வேற கூட சேர்ந்தாடுது எருமை மாடு. டேய் நீ பாக்கெட்ல வைக்கிற காசெல்லாம் காணா போதுன்னு சொன்னியே. கருவாட்ட பார்த்த பூனை மாதிரி கவ்விட்டு போறது இவதான்டா. ஆமா ஆமா. இங்க மட்டும் என்ன கிட்னி செக்கப் சுகர் செக் பண்ணவர்கிட்ட காசு வாங்கி காஞ்சிபுரம் பட்டு வாங்கல. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணுக்கு காசு கொடுத்து இருக்கிற சொத்தை எல்லாம் அழுக்கல. ஊரா ஊட்டு நெய்யே என் பொண்டாட்டி
பையன் நானா என் புள்ள சம்பாதிக்கிற காசுல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நேத்து வந்து நீ என்னடி கேள்வி கேட்டுக்கிட்டு தாய்க்கு பின் தாரமெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இப்போ வைஃப் தான் லைஃப், அதான் நியூ ஃபேஷன். புரிஞ்சிருச்சா? சரியான ராட்சசி வந்து வாச்சிருக்கிச்சா. எனக்கு மட்டும் என்ன சரியான பிசாசு மாமேர வந்து தொலைஞ்சிருக்கு. பாரா ஓ முன்னாடி என்ன பிசாசுன்னு சொல்றா, நீ கேட்க மாட்டியா? இவரு கேட்கற போல இருந்தா எப்பயோ நீங்க பண்ண அட்டுத்தல்ல கேட்டுப்பாரு. இவரு தான் லைக் இல்லாத கூறு கொட்ட மனுஷனாச்சே. ஏன் முன்னாடி என் பையனை கேவலமா பேசுறியா உன்ன? ஆமா இவங்க வெளியே பொழுது விடிஞ்சு பொழுது போனா என்ன வச்சு காமெடி பண்ணது உங்க 2 பேர் வேலை போச்சு. அந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். இதுக்கு மேலே உங்க என்னால தாங்கிக்க முடியாதேப்பா. டே சிவா, ஏன்டா இப்படி பேசுற? அங்க பார், நான் உனக்காக சாம்பார் புடலங்காய் பொரியெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், வந்து ஒரு வாய் சாப்பிடுறா. என்னங்க இங்க பாருங்க, பாத்தீங்களா நீங்க வீட்டை விட்டு கிளம்புற சொன்னப்ப எப்படி பேசுறாங்க. வாங்க உங்களுக்கு நான் சிக்கன் கிரேவி ரொட்டி சுட்டு தரேன். உப்பு சப்பில்லாத உங்க சண்டை மாதிரி தானே சாப்பாடே பண்ணி வச்சிருப்பீங்க. தேவையில்ல, நான் ஹோட்டலே சாப்பிட்டுக்கிறேன். ஓ அவ்வளோ ஆயிடுச்சா? இனிமே நான் உங்க கூட வாழ போறதே இல்ல. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன். நான் மட்டும் என்ன மானம் கட்டவளா? என் பொண்ணு வீட்டுக்கு போனா அவளை தாங்குன்னு தாங்குவா. நானும் என் பொண்ணு வீட்டுக்கே போறேன்டா. குத்து நாள்தாமா உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் கண்ணை மூடி திறக்கும் போது 2 பேர் என் முன்னாடி இருக்க கூடாது. ஐயோ சிவா, அம்மா, ஐயோ டே, அம்மா காப்பாத்துறா, நெஞ்சோலிக்கு. அம்மா, இந்த மாதிரி இன்னொரு தான் உனக்கு ஆட்டத்துக்கு வந்திருக்காது. பாத்தியா, என் கதை கேட்டு நீயே இப்படி ஆடுறிய, பாவம் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி ஆடுவாங்க பாரு. அட போடா, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்குன்னு ஆடிச்சான். அந்த மாதிரி தான்டா என் கதையும். இப்ப என் கதை சொல்றேன் கேளு. இவர் தான் போட விட மாட்டாரு, டிஸ்டர்ப் பண்ணே இருக்காரு. என்னன்னு உங்க பையனை கேளுங்க. கேட்டுட்டு இருந்தேன், கொஞ்சம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டே கேட்டுட்டேம்மா. வேற பாரு மகேஸ்வரி, ஆங்கர் மகேஸ்வரி. நான் ஆங்கர் அது தெரியல. ஓ ஆங்கரா? ஆங்கர் சாதா ஆங்கர்ல சட்டை மாட்டுவாங்கம்மா, இந்த ஆங்கர்ல என்ன மாட்டுவாங்கம்மா, என்ன மாட்டுவாங்கம்மா. சரி கடைக்கு வா, போய் காய்கறி வாங்கி வரலாம். இல்ல காய்கறி எல்லாம் எனக்கு காலையில வாங்கி வச்சிட்டீங்க. இருக்குமா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா 1 மாசம் காய்கறி இருக்குமா, 1 மாசம் காய்கறி இருக்குமா. வா. ஐயோ மறைக்கிறாங்க. முன்னாடி பையன் அடிக்கிறியா நீ? இல்ல பின்னாடி கூட அடிப்பேன். அவ்வளவு தைரியம் உனக்கு? உன் பொண்டாட்டி முக்கியமா இல்ல நான் முக்கியமா? சோறு முக்கியமா அம்மா முக்கியமா? எனக்கு பீர் தாமா முக்கியம். அவளா நானா? அவதாம்மா, இதுல நம்ம டவுட். அப்படிதான் சொல்ல மாட்டோமா, நீதான். எனக்கு நீ வரணும், காய்கறி கிடைக்கும், அவ்வளவுதான். வேணா இவரை கூட்டு போயிட்டு வாங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட். என் பையன் வேலைக்காரன் நினைச்சுனியா? வேற எப்படி இருக்கிறது? அப்ப நான் வேலைக்காரன் இல்லையா? முடிவா சொல்லுடா, உன் பொண்டாட்டி முக்கியமா இல்ல அம்மா முக்கியமா? பொண்டாட்டி தாமா முக்கியம். இது நம்ம கேள்வி. உன்னை பெத்து வளர்த்த நான் முக்கியம் இல்லையாடா பாவி? அப்படி சொல்ல மாட்டோமா, எனக்கு அம்மா தாமா முக்கியம். அப்படி நான் சொல்ல மாட்டோமா, எனக்கு பொண்டாட்டி தாமா முக்கியம். நான் தான் சொல்லு. காயா கசாயமா? கசாயம் தான். எந்த வழக்கமா எனக்கு காய் தாமா பிடிக்கும். இன்னைக்கு கோல்டா இருக்குதுமா, இன்னைக்கு ஒரு நாள் கசாயம் குடிச்சுக்கிறேம்மா. ஒரு நாளா? வாழ்க்கை முழுக்க கசாயம் தான் சொல்லு. வாழ்க்கை முழுக்க கசாயம் குடிச்சா செத்து போயிடுவாடி. அதானே என் பிளானே. போடா கடைக்கு போயிட்டு வரட்டுமாமா? ஏய் நீ மட்டும் போடா, வாசல் அந்த பக்கம். அப்படியாம்மா? போய்தான் பாரு மவனே.
என்ன தனியா அனுப்புறீங்க? இதுக்கா கட்டி வச்சீங்க? போய் ஆகணுமாமா. கசாயம்மா. சரி போய் தொலை போ. ஏன் புருஷனை இப்படி பண்றீங்க? ஏய், உனக்கு புருஷன் ஒருத்த முன்னாடியே அவனுக்கு புள்ளை ஆயிட்டான். அதான் இப்ப புருஷன் ஆயிட்டால, அப்புறம் திருப்பி சொந்தம் கொண்டாடுறீங்க. நான் தான் வந்திருக்கேன்ல. நீங்க வந்தா நாங்களா தெருல போய் உட்காரமாக்கோ. ஊரா விட்டு ஐயா அப்போ அண்டாட்டி கையா நான் வந்துட்டாளுங்க பரிசா. என்னமோ உலக அழகனை கட்டி வச்ச மாதிரி ஒரு முருங்காயை தூக்கி என் தலைமையில கட்டி வச்சீங்க. அதை நான் மேனேஜ் பண்றதே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தெரியாதா? ஐயோ அடியாத்தி, அவன் முன்னாடி நீ எனக்கு ஐஸ்வர்யா ராயின்னு அவன் முருங்காங்கிற. அவன் முருங்காதான். முருங்கா கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்ப நீ இனிமே அவன் கூட வேலை தேவை. கிளம்பு கிளம்பு, துணியெல்லாம் பேக் பண்ணு. என்னத்துக்கு கிளம்பணும்? ஏய் என்ன அதெல்லாம் கிளம்ப முடியாது. பையன் எவ்வளவு என் நகைலாம் திருடி வச்சிருக்கான் தெரியுமா? முதல்ல அதை கூட சொல்லு. என்னடி பேச்ச மாத்திர? நான் மாமியாரே. மாமியார் இருந்தா வெயிட்டிஸ் ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? மா காய்கறி ஃபுல்லா வாங்கி வந்திருக்கேன். நீ போய் அதை அப்படியே நறுக்கிட்டே இரு. நான் 2 நிமிஷம் இங்க வந்து ஏதோ பேசிட்டு வந்துடுறேன். சால்வ் பண்ணிட்டு. அப்படியாப்பா? ப்ளீஸ் என் வாழ்க்கை உங்க கையில் தான் இருக்குது. உன்னை ஒருத்த முருங்கன்னு சொன்னாப்பா. அவ்வளவு டீசென்டாவா சொன்னா? போயிருக்கீங்கன்னு சொன்னேங்க நானு. உங்களை போய் முருங்கான்னு சொல்லுவேன். அவதாம்மா கேட்டா முருங்கா வேணும். நான் தான் வாங்கிட்டு வர போனேன். அடிப்பாவி பேச மாத்திராலே. அம்மா ஒரு கவர் ஃபுல்லா காய் பிடிச்சிட்டு வந்திருக்கம்மா. நீ போய் அழகா அதை நறுக்கி வைங்கம்மா. சரி சரி ப்ளீஸ் மா. ஃபார் யுவர் சன் மா. பாக்குறேன். ஐ அம் யுவர் பெஸ்ட் சன் மா. வெங்காயம் வாங்கி சொன்னா தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கடா. அவசரத்துல 2மே ரவுண்டா இருந்ததுமா. எதுன்னு தெரியலையம்மா. அம்மா கோச்சுக்காதீங்கம்மா. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயரில்லையே. பட்டி 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 கியூட் பொண்டாட்டி வணங்காது உயரில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் அம்மாவை வணங்காது உயரில்லையே. ஏய், எனக்கு என் பையன் வேணும். நீ கிளம்பு. காத்து தயவு செஞ்சு எத்தனை வீட்டுக்கு போ. உனக்கு பையன் வேணும். பையனுக்கு பொண்டாட்டி வேணுமா? டேய் இப்படி போனா எப்படிடா வருது? சரி வா போய் தூங்கலாம். இப்போ ஒதுக்கி நிம்மதி அது ஒண்ணுதான். எம்மடி இந்தப்பா வட வட சாப்பிடுங்க. நைனா நைனா இந்தப்பா இந்த வட வட சாப்பிடு. சாப்பிட ஆளு பிடிச்சிருங்க. பாரு பிள்ளைக்கு டயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுக்கா பாரு. எங்கடா வாத்தா? அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது. இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க 2 பக்கம் சிவப்பு. இது என்ன தூக்கி நிக்குது? உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கிறாக்காக என்ன விட 20 வயசு ஜாஸ்தி. அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ நீ அங்க பார்த்தா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு? ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல அதை எடுத்து வாங்கிக்கிட்டேன். ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்த ஐடியா? இல்ல.
வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த வார் ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. 2ஐயும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா, அங்க என் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணம்மாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். இதெல்லாம் கனவா? நம்மள மாதிரி புருஷனா இப்படி கனவு கண்டாதான்டா உண்டு. டேய், நாம மட்டும் இல்லடா, இந்த உலகத்துல இருக்க எல்லா புருஷங்களும் கனவு கண்டா மட்டும்தான் உண்டு. இவ்வளவு தாங்க முடியல, இவ்வளவு இல்லாமலும் இருக்க முடியல, இவ்வளவு தாங்க முடியல, இவ்வளவு இல்லாமலும் இருக்க முடியல. முன்னாடி போனா இடிக்கிறாளுங்க, பின்னாடி வந்தா ஒதுக்கிறாளுங்க. முன்னாடி போனா இடிக்கிறாளுங்க, பின்னாடி வந்தா ஒதுக்கிறாளுங்க. என்ன பண்ணுறது தர்மேந்திரா? ஆண்களே, இந்த நாடகம் உங்களுக்கு சமர்ப்பணம்.